வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட நல்லவாடு வடக்கு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயம் சார்பில் 2ஆம் ஆண்டு மாசிமக கடற் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவ அம்மன் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டு மஞ்சள், வாசனை திரவியங்கள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் மற்றும் பல்வேறு பழங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்றனர். தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் மற்றும் சட்டப்பேரவை தலைவருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பாஜக மாநில செயலாளர் ராமு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அக்ரி கணேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கும் ஆலய நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தில்லையம்மன் ஆலய அறக்கட்டளையினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ முறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதேவேளையில் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்காலில் 5 தேர்வு மையங்களிலும் தேர்வு நடைபெற்றது. மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை நிலையான படை வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் தேர்வு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 84 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 6979 மாணவர்கள் மற்றும் 173 தனி தேர்வர்கள் தேர்வு எழுதினர். காரைக்காலில் 16 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 606 மாணவர்கள் மற்றும் 112 தனி தேர்வர்கள் தேர்வில் பங்கேற்றனர். முதல் நாள் தமிழ், இந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழிப்பாட தேர்வுகள் நடைபெற்றன. காலை 10 மணிக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடங்கள் வாசிப்பதற்கும் 5 நிமிடங்கள் விவரங்களை பதிவு செய்வதற்கும் சரிபார்ப்பதற்கும் ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து காலை 10:15 மணிக்கு மாணவர்கள் விடைகள் எழுத அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையங்களில் செல்போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இம்மாதம் 26ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 1,37,80,000 மதிப்பீட்டிலான உள்கட்டமைப்பு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் தலைமையில் தொடங்கி வைத்தார். சேந்தனத்தம் பாண்டியன் நகரின் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் தெருக்களில் ரூபாய் 28.90 லட்சம் மதிப்பிலான தார் சாலை அமைக்கும் பணி, ஊசட்டேரி கன்னியம்மன் கோல்டன் சிட்டியில் ரூபாய் 6.60 லட்சம் மதிப்பிலான கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஊசுட்டேரி ஸ்ரீராம் நகரில் ரூபாய் 14.80 லட்சம் மதிப்பிலான கருங்கல் சாலை அமைக்கும் பணி, கூடப்பாக்கம் சப்தகிரி அவென்யூ பகுதியில் ரூபாய் 29.30 லட்சம் மதிப்பிலான கருங்கல் சாலை அமைக்கும் பணி, பிள்ளையார்குப்பம் சுப்புலட்சுமி நகரில் ரூபாய் 8.90 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் ரூபாய் 29.30 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, கரசூர் சுப்ரீம் நகர் பகுதியில் புதிய குடிநீர் குழாயுடன் கூடிய கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 20 லட்சம் மதிப்பில். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பணிகள் நிறைவு பெற்றதும் பகுதிகளின் சாலை மற்றும் குடிநீர் வசதிகள் மேம்பட்டு பொதுமக்களுக்கு பெரிதும் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டது. மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியஸ்தோ விஷ்ணு ரூபணே அக்ரதோ ருத்ரோ
புதுச்சேரி மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி பகுதி மக்களின் சார்பிலும் நேயம் மக்கள் கழகம் சார்பிலும் சிறப்பு விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு செஞ்சி ரங்கநாதர் சுவாமி மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி பொறுப்பாளர் விநாயகம் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தட்டாஞ்சாவடி சீனிவாசன், தமிழ், மணிமாறன், ராமமூர்த்தி, கலை, பாலன், குணா, பரத், சந்துரு, ரவி, சங்கர், கரண், பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட அரியாங்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 ஆண்டிற்கான 2ஆம் தவணையிலிருந்து பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பிரம்மன் சிலையொட்டி உள்ள சாலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 3,87,000 திட்ட மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. அதேபோல் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலையொட்டியுள்ள ஸ்ரீ ராமஜெயம் நகரில் ரூபாய் 4,76,000 திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த பணிகள் நிறைவு பெற்றதும் அப்பகுதி மக்களுக்கு போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும் மழை காலங்களில் நீர்த்தேக்கம் குறையும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தவளக்குப்பம் இளவரச நகர் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு ரூபாய் 13.76 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. அதேபோல் பூரணாங்குப்பம் அங்காளம்மன் நகர் பகுதியில் உள்ள சாலைகளுக்கு ரூபாய் 4.20 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் அங்காளம்மன் கோவில் அருகில் உள்ள முடியன் குளத்திற்கு ரூபாய் 11.12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியும் தொடங்கப்பட்டது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் உள்ளூர் மக்களுக்கு சாலை வசதி மேம்பட்டு மழை காலங்களில் நீர்த்தேக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியை ஏடிஎம் என குறிப்பிட்ட குற்றச்சாட்டை மறுத்தார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வளர்ச்சிக்கு தடை ஏற்பட்டது மோடி மற்றும் கிரண்பேடி மூலம்தான். 4 ஆண்டுகளாக அவர்களது ஆட்சி நடக்கும் போது ஏடிஎம் எங்குள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தொடரப்பட்ட வழக்கு போலவே இந்த குற்றச்சாட்டும் ஆதாரமற்றது என கூறி தற்போதைய ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். மாநில அந்தஸ்து குறித்து முதல்வர் ரங்கசாமி வெளிப்படையாக அறிவித்தால் காங்கிரஸ் ஆதரவு தரும் என்றும் அரசு விழாவில் அரசியல் பேசியது சரியல்ல என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். புதுவைக்கு உண்டான வளர்ச்சியிலே என்ன பங்களித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த விதமான பங்களிப்பும் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசக்கூடிய ஒரு பிரதமர் நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியே பேச வேண்டும் என்று எல்லோரையும் வற்புறுத்துகின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமர் புதுவைக்கு வந்து வளர்ச்சியை பற்றி பேசாமலேயே சென்றிருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். இது வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல,
இது அரசு விழாவா அல்லது கட்சி விழாவா என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான நிலை. அரசு விழா என்று சொன்னால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்க வேண்டும். அதே போல முடிகின்ற நேரத்திலே தேசிய கீதம் பாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுகளும் அதில் இல்லை என்ற காரணத்தினாலே இது அரசு விழாவாக இருக்குமா என்று சொல்லக்கூடிய சந்தேகத்தை எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த அரசு விழாவிலே அரசியல் பேசுகின்ற ஒரு நாகரிகத்தை புதிதாக உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த உரையாடலிலே அந்த உரையிலே எந்த விதமான தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கோ உண்டான எந்த விரிவான திட்டங்களையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து விளம்பரங்களிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முழுமையாக புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமியின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக மகளிர் தினத்தை முன்னிட்டு கழகத்தின் பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற பொறுப்பாளருமான விநாயகம், வினோபா நகர், வேலன் நகர், முல்லை நகர், எல்லையம்மன் நகர், சின்னையம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மரீஷ், மணிமாறன், விஜயரங்கம், தண்டபாணி, புகழ், சங்கர், சரவணன், ரவி, பரத், சந்துரு, குமார், நீலகண்டன், மணி, பாலன், ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் அண்டபத்தூர் கடற்கரை பகுதியில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களின் சுவாமிகள் கலந்து கொண்ட தீர்த்தவாரி விழா நடைபெற்றது. வரிச்சிக்குடி ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய பஞ்சமூர்த்திகள், மேல காசாக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வரிச்சிக்குடி ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருவேட்டக்குடி ஸ்ரீ திருமேனி அழகர், வரிச்சிக்குடி ஸ்ரீ அகதீஸ்வரர் உள்ளிட்ட 17 சுவாமிகள் எழுந்தருளி தீர்த்தவாரியில் பங்கேற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக அஸ்திர தேவருக்கு மஞ்சள் திரவியப்பொடி, சந்தனம், பால் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சுவாமிகளை பக்தர்கள் தோளில் சுமந்து கடல் அலைகளுக்கிடையே சென்று சுற்றி வந்தனர். பின்னர் சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, அருள்மிகு ஸ்ரீ திருமேனி அழகர் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான MP ஓமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வரிச்சிக்குடி, மண்டபத்தூர், மேலகாசாக்குடி கிராமங்களை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் உட்பட 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் சொசைட்டி சார்பில் இயர் அண்ட் டாக்ஸ் அலர்ட் 2026 என்ற தலைப்பில் GST மற்றும் டேலி தொடர்பான கருத்தரங்கு நடைபெற்றது. வருடாந்திர கணக்குகளை முடிக்கும் தருவாயில் மேற்கொள்ள வேண்டிய கணக்கு பரிமாற்றங்கள் மற்றும் வரி தொடர்பான முக்கிய தகவல்கள் குறித்து புதுச்சேரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் நிறுவனமான கணேசன் அண்ட் கோ குழுவினர் ஹரி கோவிந்த் தலைமையில் விளக்க உரை நிகழ்த்தினர். ஹரி கோவிந்த் தலைமையில் விளக்க உரை வழங்கினர். இக்கருத்தரங்கில் திரளான வரி நிபுணர்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழா சேர்மேன் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தலைவர் செந்தில்குமார், செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் முரளிதரன், துணைத் தலைவர் சாமி, செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் இளஞ்செழியன், ஆனந்தகுமார் மற்றும் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் பங்களிப்புடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சக்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வட சமயபுரம் மற்றும் அங்காளம்மன் கோவில்களில் 38ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் விழாவும் 17ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவும் நடைபெற்றது.
விழாவினை முன்னிட்டு கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் உற்சவம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் யாகங்கள் நடைபெற்று வந்தன. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு யாகங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. பின்னர் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் அருகே மயான கொள்ளை விழா விமர்சையாக நடைபெற்றது. மயான கொள்ளை நிகழ்ச்சிக்கு பிறகு அம்மனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட பல்வேறு குலதெய்வ படையல்கள் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் இணைந்து செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி களுத்தித்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு SCIMIT 26 என்ற தலைப்பில் மாநில மற்றும் தேசிய அளவிலான பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர், நிர்வாக இயக்குநர் மற்றும் தக்ஷசீலா பல்கலைக்கழகம் வேந்தர் தனசேகரன் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் விழாவை தொடங்கி வைத்தார். எக்ஸ்போவில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று 400க்கும் மேற்பட்ட புதுமையான தொழில்நுட்ப திட்டங்களை காட்சிப்படுத்தினர். தலைமை விருந்தினர்களாக விநாயகா பாபு, மேலாண்மை இயக்குனர் ராம் பிரபு, இணை இயக்குனர் முத்து கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் திட்டங்களை பார்வையிட்டு சிறந்த திட்டங்களுக்கு பரிசு தொகைகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். விழா ஏற்பாடுகளை மின்னணுவியல் துறை தலைவர் பேராசிரியர் சண்முகசுந்தரம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுமித்ரா தலைமையில் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர் மற்றும் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி விழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இவ்வாண்டு மாசிமக தீர்த்தவாரி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இத்திருவிழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வரும் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் இவ்வாண்டும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மாசிமக தீர்த்தவாரிக்கு செல்லும் பக்தர்களுக்கு சமூக சேவை அன்னப்பிரபாவதி இணைந்து அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் சரண், ஜீவா, பாபு, ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி முருகம்பாக்கம் பகுதியில் சித்தர்கள் மாநாடு மற்றும் யாகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு ஆன்மீகவாதிகள் கலந்து கொண்டனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையம் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா மற்றும் அகில உலக ஆன்மீக பேரவை சார்பில் முருகம்பாக்கம் திருவெண்ணை அம்மன் கோவில் மண்டபத்தில்
மாநாடு நடைபெற்றது. மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் மணிவண்ணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அகில உலக ஆன்மீக பேரவை நிர்வாகிகள் பிரபஞ்சானந்தா, தேவி வசிகாமணி சுவாமிகள், கலைவாணி தங்கை சித்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் ஆன்மீக பேரவை நிறுவனர் குருசானந்தா உரையாற்றினார். சுவாமிகள் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் தங்கள் ஆன்மீக சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் ஆன்மீக ராமாயணம் குமரகுருபரர் அடிகளார், ஆதினம் ராமானந்த குருமாரவர், அகில பாரதிய சங்கரியா சந்நிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் 1008 சங்கல்ப தாராளங்கள் வழங்கப்பட்டன. சமயப் பணிகள், சமாதானம் மற்றும் இன ஒற்றுமை குறித்து உரைகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் சித்தர்கள், ஆதினங்கள், யோகிகள், பண்டிதர்கள், துறவிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மகளிர் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகி ராஜசேகர் ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையம் சுதா நகர் பகுதியில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி, தொகுதியின் முன்னேற்றம் மற்றும் வரவிருக்கும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி அணி நிர்வாகி அசோக், ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் விஜயலட்சுமி, மார்கரெட் சாந்தி, ஜெனோவியா, வரலட்சுமி, அபிராமி, செல்லம்மாள், அமுதா, மரகதம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிளை நிர்வாகிகள் தாஸ் நிக்கோலஸ், சுரேஷ், அருண், தினேஷ், எல்விஸ், பரத், சாமுவேல், முகுந்தன், வீரகுமார், மணிமாறன், கார்த்தி, விஜய், சதீஷ், மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக பங்கேற்று கூட்டத்தை சிறப்பித்தனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் பகுதியில் செயல்படும் நியூ லிட்டில் கிட்ஸ் கிண்டர்கார்டன் ஸ்கூல் பள்ளியின் ஆண்டு விழா கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள முத்தரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி கல்வித்துறை மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய விளையாட்டு வீரர் நலசங்க தலைவர் வளவன், பள்ளி இயக்குநர் வாசுகி, டாக்டர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கொச்சோரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தரராஜன், கால்நடை மருத்துவர் அருண்குமார், ஆலோசகர் ரத்னபிரியா ஆகியோருடன் இருந்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மழலையர்களின் நடனம், நாடகம், மலர்கம்பம், கராத்தே, யோகா, வில்லம்பு எய்தல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா, மகாலட்சுமி, சுஜாதா, நித்யா மற்றும் பள்ளி பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடற்கரை பகுதியில் ஆண்டுதோறும் மாசி மாத மகம் நாளன்று நடைபெறும் தீர்த்தவாரி விழா இவ்வாண்டும் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுமார் 25 பகுதிகளில் இருந்து சர்வ அலங்காரத்துடன் சுவாமிகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டனர். பின்னர் மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரையில் சுவாமிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேக ஆராதனைகள் நடத்தினர். தொடர்ந்து கடலிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மாசிமகம் நாளன்று இந்த தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடினால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும், பிதிர் தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருக்கனூர் அருகில் உள்ள சந்தை புதுக்குப்பம் பகுதியில் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் பிரம்மாண்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 40 அணிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு போட்டியிட்டன.
இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. முதல் பரிசு கேஜி ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் பரிசு மண்ணாடிப்பட்டு, 3ஆம் பரிசு மதுரப்பாக்கம், 4ஆம் பரிசு கூனிச்சம்பட்டு, 5ஆம் பரிசு ராதாபுரம், 6ஆம் பரிசு புதுக்குப்பம் அணிகள் பெற்றன. இப்போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வில்லியனூர் சாலையில் அமைந்துள்ள மிகவும் பழமையான ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனை முன்னிட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோகித் ரவிக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள விவேகானந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி முகாமினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இரத்த தானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு சால்வை அணிவித்து பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி ரவிக்குமார் பாராட்டினார். மேலும் பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், ரவிக்குமாரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ பாவாடை ராயன், ஸ்ரீ வீரபத்திரன் ஆகிய சுவாமிகள் குரத்தி வேடமணிந்து வல்லாளன் கோட்டையை அழிக்கும் நிகழ்வுடன் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. மேலும் விரதமிருந்து வந்த பக்தர்கள் அம்மன் வேடமிட்டு கிராம வீதிகள் வழியாக மயானம் நோக்கி சென்று கொள்ளையிடும் நிகழ்வு நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.